மகாலயபட்சங்கிறது 15 நாள் பண்ணணும். அந்த பித்திருக்களுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் லோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் எள்ளும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துடுறா. அதனால் சாப்பாடோட பண்ணுறது சாத்தமாக பண்ணணும். மகாலயபட்ச சாத்தம்னு பேர். அது வந்து 5 பேரை வச்சு பண்ணணும். சில பேராத்தில் 6 பேர் வச்சு பண்ணுவா மகாவிஷ்ணு சேர்த்து. அந்த சாத்தமானது ஹோமத்தோடு பண்ணலாம். அது விஸ்தாரமாக இருக்குது. அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழைக்காய் கொடுத்து 5 பிராமணா வச்சு பண்ணுறா. அது சம்பிரதாயத்தில் இருக்குது. அதை விடாமல் பண்ணணும் எல்லாரும். அதுதான் முக்கியம். பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும். அந்த காருண்ய பித்திருக்கள்னு பேர். இதில் எல்லாரும் சில பேருக்கு பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் கல்பனம்லாம் பண்ணுறவா இல்லைன்னா அவெல்லாம் காருண்ய பித்திருக்கள்னு பேர். அவளுக்கெல்லாம் தத்தத் கோத்ரான்னு தத்தத் சர்மனாக சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ, அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகள் எல்லாம் இல்லைன்னா அவள் பேர் சொல்லி பிதிரு பகினி சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும். எல்லாருக்கும் பண்ணணும். இதில் குரு கூட பண்ணணும். நம்ம பாடம் சொல்லி கொடுத்தாலே குரு அவருக்கு பண்ணணும். எந்த சுவாமியோ அது கூட பண்ணணும். எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை பாளையபட்சத்தில். 15 நாளும் பண்ணணும். 15 நாள் பண்ணாதவா அன்னைக்கு அவள் அம்மா திதியிலையோ அப்பா திதியிலையோ பண்ணணும். விஸ்தாரமாக பண்ணலாம். தினம் அன்னன்னைக்கு பண்ணலாம். எள்ளும் ஜலமாக வச்சுட்டு பக்கத்தில் தீர்த்த விடணும். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. நிறையா பண்ண முடியுமோ விஸ்தாரமாக பண்ணலாம். முடியாதவா என்ன 15 நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம். எள்ளும் தீர்த்தமாக பண்ணினா விசேஷ பித்திருக்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணம் உண்டாகும். பித்திருக்கள் ஆசீர்வாதம் இருந்ததுன்னா எல்லா விதமான காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். வேற ஒன்று. சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண மாதவ கோவிந்தா, விஷ்ணு மதுசூதன, திவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேசா, பத்மநாபா தாமோதரா. 3 பில்பவித்திரத்தை கையில் போட்டுக்கிறது, 2 அக்ஷதையை தலையில் போட்டுக்கிறது, 2 தர்பத்தை கால்கிட்ட போட்டுக்கிறது, கையில் 2 தர்பத்தை அடக்கிக்கிறது. சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. ओं भूः ओं भुवः ओं सुवः ओं महः ओं जनः ओं तपः ओं सत्यं ओं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरों ममोपास्य नमस्य दुर्दक्षेद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्था यदोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाख्या अभ्यन्तरशुचिः मानसम् आचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणे निव यपोहति संशयः. श्रीराम राम 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 ऋषिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगति. श्रीगोविन्द गोविंद गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञा प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयवरार्थे वेदवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने 60 संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे द्वितीयायां पुण्यतिथौ वासरः सौम्यवासर युक्तायां रेवती नक्षत्र युक्तायां वृद्धियान् योग वणिजकरण तृतीयायां पुण्यतिथौ प्राचीना वीति पुण्यमणिकृते गोत्राणां वसुरुद्र आदित्य स्वरूपाणाम् अस्मदे पितृपितामह प्रपितामहानाम् अम्मा இருந்த மாத்திருன்னு சொல்ல வேண்டாம். அம்மா இல்லைன்னா மாத்திரு பிதாமகி பிரபிதாமகினாம். அம்மா இருந்த பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகினாம் அந்த கோத்திரம் சொல்லிக்கணும். அம்மாவத்து கோத்திரம் சொல்லிக்கணும். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மதே சபத்னிக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய
அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காரணிபித்ருணாம் ச அக்ஷய்ய திருப்தியர்த்தம் சிம்மங்கதே சவிதரி ஆஷாட்யாः பஞ்சம அபரபட்ச பிரயுக்த சகுர்மஹாலய சாத்தம் வர்க்கத்வய பித்ருனுद्दिश्य பட்சீய மகாலய ஸ்ராத்தம் திலதர்ப்பணரூபேண அத்யாகாரிஷ்யே. அபவித்ரः பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்வலேத் புண்டரீகாட்சம் சபாக்யா அபியந்தரசுதிः. எள்ளு ஜலமா அந்த தாம்பாளத்து மேலே தெளிக்கணும். போர்பவ சுவஹ போர்பவ சுவஹ போர்பவ சுவஹ. நான் 3 தர்பம் கிழக்கு நுனியாக வச்சுக்கணும். 6 தர்பம் அதில் வைக்கணும். அதில் வந்து தெற்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும். நம்ம பார்த்து நீங்கள் 1 கூர்ச்சம் பண்ணாலும் 2 கூர்ச்சம் வச்சுக்கணும். 2 கூர்ச்சம் பண்ணாலும் 3 கூர்ச்சம் வச்சுக்கணும். ஒவ்வொரு கூர்ச்சத்திலையும் ஆவாகனம் பண்ணணும். நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுறது சிலாத்தில் வழக்கம். சில பேராத்துக்கு அந்த மாதாமக வர்க்கத்துக்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும். சிலாத்தில் வந்து காருண்யபத்திற்காக ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும். அப்படி பண்ணலைன்னா ஒரே கூர்ச்சத்தில் வர்க்கத்துக்குன்னு ஆவாகனம் பண்ணிவிட்டு காருண்யபத்திற்கு தனியாக ஆவாகனம் பண்ணணும். அதனால எல்லை கையில் எடுத்துங்கோ. ஏதபிதராக சோம்யாசா கம்பீரேபிः பதிபிः பூர்ணேபிः தத்தாத்மபியம் திரவிணே பத்ரம் ரைஜனः சர்வவீரம் நியச்சத உசந்தஸ்வ அவாமஹே உசந்தः சமிதீமிஹி உஷன் உஷதாவः பித்ரேன் அபிஷேகத்துவே. முதல் கூர்ச்சத்தில் போனோம். அஸ்வின் கூர்ச்சே பித்ரு பிதாமக பிரபிதாமகான் பிதாமகி பிது. அம்மா இல்லைன்னா பிதாமகி சொல்லணும். அம்மா இல்லைன்னா மாத்திரு பிதாமகி பிரபிதாமகி சொல்லணும். அம்மா இருந்தால் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகி சொல்லணும். சபத் அந்த கோத்திரம் சொல்லிக்கணும். சபத்னிக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான் அஸ்மின் கூர்ச்சே ஆவாஹயாமி. ஆயந்துனः பிதரः சோம்யாசः அக்னிஸ்வார்த்தாः பதிபிः தேவயானைः அஸ்மின் யஜ்ஞே சுதயாமதந்து அதிப்ருவந்து தேவந்து அஸ்மான் வர்க்கத்ய பித்ருணாம் இதமாசனம். அப்புறம் மறுபடியும் எல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இன்னொரு கூர்ச்சத்தில் ஏத பிதரः சோம்யாசः கம்பீரேபிः பதிபிः பூர்ணேபிः தத்தாத்மபியம் திரவிணே பத்ரம் ரயீஞ்சனः சர்வவீரம் நியச்சத உசந்தஸ்வ அவாமஹே உசந்தாः சமிதீமிஹி உஷன் உஷதாவः பித்ரேன் அபிஷே அர்த்தவே. அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்ய பித்ரேன் காருண்ய வர்க்கத்ய பித்ரேன் ஆவாஹயாமி. சகாருணிக வர்க்கத்ய பித்ருணாம் இதமாசனம் சகலாராதனைः ஸ்வார்ச்சிதாம். இந்த மாதிரி பண்ணி 2 கூர்ச்சத்தை பண்ணணும். சில பேர் 2 பேர் மாதாமகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக காருண்யபத்திற்கு பண்ணுறது சலாத் அவாவா வழக்கத்தில் இருக்குது. சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு வர்க்கத்ய பித்திருன்னு ஆவாகனம் பண்ணிவிட்டு அடுத்த கூர்ச்சத்தில் காருண்யபத்தில் ஆவாகனம் பண்ணும். அந்த மாதிரி 2 வழி இருக்குது. அவாவா எப்படி சௌரியமாக சம்பிரதாயமாக பார்த்துட்டு பண்ணிக்கணும். ஆற்றுல எப்படி பண்ணா முன்னாடி தாத்தா பெரியவா எல்லாரும் எப்படி பண்ணினாங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் கணக்கா. வேற உடனே வந்து அப்பா பேர் சொல்லிக்கணும். என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் சொல்லணும். பாரத்வாஜ் கோத்திரம்னா பாரத்வாஜ் கோத்திரம். அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும். அப்போ அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும். தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும். கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாரத்வாஜ கோத்திரான் ஸ்ரீராம சர்மனா வசுரூபான் பித்ரேன் சுதான்ம சர்ப்பயாமின்னு எள்ளு ஜலமாக கட்டவரல் வழியாக விடணும். அதனால் 3 நடை சொல்லணும். அதே பாரத்வாஜ் கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனா ருத்ர ரூபான் பிதாமகான் சுதாம சர்ப்பயாமி 3 நடை எள்ளு ஜலமாக விடணும். பாரத்வாஜ் கோத்ரான் ஸ்ரீராம சர்மனா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதாம சர்ப்பயாமி. பாரத்வாஜ் கோத்ராः அலமேருதாः வசுருபாः மாத்திரேः சுதாம சர்ப்பயாமி. அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இந்த இடத்துல பண்ணணும். அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும். பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுட்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும். பாரத்வாஜ் கோத்ராः லக்ஷ்மீதாः ருத்ரரூபாः பிதாமகி சுதாம சர்ப்பயாமி. பாரத்வாஜ் கோத்ராः மீனாட்சிதாः ஆதித்யரூபாः பிரபிதாமகி சுதாம சர்ப்பயாமி. அம்மா இருந்தால்னா என்ன சொல்லணும்னா பாரத்வாஜ் கோத்ராः லக்ஷ்மீதாः வசுரூபாः பிதாமகி சுதாம சர்ப்பயாமி 3 நடை ஜல்லி ஜல்மகணும்.
भारद्वाजगोत्राः मीनाक्षिदाः रुद्ररूपाः पितुपितामही सुधामसर्पयामि भारद्वाजगोत्राः गादिमतीदाः आदित्यरूपाः पितुप्रविदामही सुधामसर्पयामि श्रीवत्सगोत्रान् श्रीरामशर्मणः वसुरूपान् மாதாமகான் சுதாமசர்ப்பயாமி. அம்மாவோட அப்பா பேர் மாதாமகன்னு பேரு. அதுக்கு 3 நட பண்ணும். ஸ்ரீவத் சுகோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண தர்மனஹ ருத்ர ரூபான் மாது பிதாமகான் சுதாமசர்ப்பயாமி. அம்மாவோட தாத்தா பேரு ஸ்ரீவத் சுகோத்ரான் ஸ்ரீராம சர்மனஹ ஆதித்ய ரூபான் மாது பிரவிதாமகான் சுதாமசர்ப்பயாமி. ஸ்ரீவத் சுகோத்ராக அம்மாவோட அம்மா அலமேலுதாக வசுரூபாக மாதாமகி சுதாமசர்ப்பயாமி. சிவசுகோத்ராः சுப்பலக்ஷ்மிதாः ருத்ரரூபாः மாது பிதாமகி சுதாமசர்ப்பயாமி. சிவசுகோத்ராः ராமலக்ஷ்மிதாः ஆதித்யரூபாः மாது பிரவிதாமகி சுதாமசர்ப்பயாமி. அப்புறம் இதெல்லாம் ஆச்சப்புறம் அத்தை இருந்தால் அத்தை பேர் சொல்லிக்கணும். எந்த கோத்திரம் உங்கள் கோத்திரம் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு அப்பாவோட கோத்திரத்துக்கு அத்தை எல்லாம் பேர் அவளுக்கு பேரை சொல்லி பண்ணணும். இல்லைன்னா அவள் கோத்திரம் தெரிஞ்சால் அந்த கோத்திரத்தை பண்ணணும். கௌண்டினி கோத்திரம்னா கௌண்டினி கோத்திராக அலமேலுதாக பிதிரு பகினி சுதாமசர்ப்பயாமி அப்படின்னு 3 நட ஜலம் விடணும். கௌண்டினி கோத்திராக ஸ்ரீராம சர்மனஹ பிதிரு பகினி பர்த்து சுதாமசர்ப்பயாமி. அதுக்கப்புறம் பாரத்வாஜ் கோத்திரம் அது அப்பா உங்கள் கோத்திரம் பாரத்வாஜ் கோத்திரம் தான் அப்பாவோட அண்ணா இல்லைன்னா அவரோட பேர் சேர்ந்துட்டு பாரத்வாஜ் கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனஹ பித்ருவியா ஜேஷ்ட பித்ருவியன் சுதாமசர்ப்பயாமி. பித்ருவியன்னா அப்பாவோட அண்ணான்னு அர்த்தம். தாத்தாவோட கூட பண்ணுவாலும் அவளுக்கெல்லாம் அவள் பிள்ளை இருந்தால் அவள் பண்ணுவா, இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். அது மாதிரி அப்பாவுக்கு மூத்தாத்தால இருந்துன்னா சபத் பாரத்வாஜ் கோத்திரம் அவள் பேர் சொல்லி மீனாட்சி நாம்னி சபத்னி மாத்திரு சுதாமசர்ப்பயாமி அப்படி மாத்திருக்கு முன்னாடி பண்ணுவாங்க. சபத்தினி மாத்திரன்னு பண்ணணும். அம்மா இருந்தால் கூட இந்த சபத்தினி மாத்திரை பண்ணணும். இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும். அப்புறம் வேற அப்பாவோட கூட பிறந்துவா அம்மாவோட கூட பிறந்துவா இதெல்லாம் அவள் பேர் தெரிஞ்சுக்கணும். மாதுளன்னு அம்மாவோட கூட பிறந்த தம்பி அண்ணா அவளுக்கெல்லாம் மாதுளன்னு பேர். அவளாம் இல்லைன்னா அவளுக்கு தர்ப்பணம். அந்த கோத்திரம் என்னன்னு கேட்டுக்கணும். நீங்கள் பாரத்வாஜனா அவள் கௌண்டினி கோத்திரம் கௌண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாமசர்ப்பயாமி. மாதுளம் சுதாமசர் 3 நட பண்ணணும். அப்புறம் மாதுளானி இல்லைன்னா அவள் ஆம்படியா இல்லைன்னா மாதுளானி சுதாமசர்ப்பயாமி. அம்மாவோட தம்பியோட ஆம்படியா இல்லைன்னா அவளுக்கு பண்ணணும். மாதுளானின்னு பேர். இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ அவெல்லாம் பேர் பண்ணணும். ஒரு அண்ணன் தம்பி 2-3 பேர் 5-6 பேர் கௌத்திரம் இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ. அவருக்கு நம்ம கோத்திரமாக இருந்தால் சிவசுகோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பிராத்திரேன்னு சுதாமசர்ப்பயாமி பிராத்திரின்னு விட்டுறணும் ஜலத்தை இளைஞனும். இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும். யாரெல்லாம் தெரிஞ்சாலோ ஒரு யாரும் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் இல்லைன்னா அவள் பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி கோத்திரம் சர்மானம் பிராமணார சர்மானம் சொல்லணும். இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும். தத்தத் கோத்ரான்னு தத்தத் சர்மனா யார் பிரின்ஸோ யாரெல்லாம் வேண்டிவாளோ யாரால விட்டு போனவாளோ அதுக்கெல்லாம் சேர்ந்து இது மந்திரம். தத்தத் கோத்ரான்னு தத்தத் சர்மனா வசு சுரூபான் சர்வாணி காருண்யபித்ருன் சுதாமசர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சுரூபான் வசு சுரூபான் சர்வாணி காருண்யபித்ருன் சுதாமசர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மனஹ வசு சுரூபான் பித்ருவிய மாதுலாதீன் ஸ்வர்கத்வய அவசிஷ்டான் காருண்யபித்ருன் சுதாமசர்ப்பயாமி. ஊர்ஜம் வந்தீஹ அமிர்தம் கிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த சர்ப்பயதமே பித்ருன் திருப்பியத எள்ளு ஜலமா நிறைய சொம்பு ஜலத்தை விடணும். நிறையா அவளுக்கு தீர்த்தம் தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு. அதனால விடாம பண்ணணும். அப்புறம் 2 கையும் அணைச்சா மாதிரி வச்சுட்டு சாமத்தை சொல்லணும். எத்வாவோ சுப்ரேதோ மனோஷோ விஸ்வாயிதாக்னி பிராதிரக்ஷா
दासा औ हो बा हो ये दा कालिक्रन्दिहा होय हरिरा सृज्या हो ये छेदन्मनस जठरे पुना होय निर्वीर्यद कुनुते निर्निजाङ्गम् होये अदो मदायं जानयदा स्वादा എന്നിട്ട് പ്രദക്ഷിണം பண்ணணும். தாம்பாளத்தை சுத்தி எல்லாம் விட்டு சேர்த்தா விட்டாருல. தேவதாபிய பிதൃभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वदायै स्वाहायै नित्यमेव नमो नमः. यानि कानि च पापानि जन्मान्तர कृतानि च तानि तानि विनश्यन्ति. பிரதட்சிண பதே பதே நமஸ்காரத்தை பண்ணணும். அபிவாதியே ஆங்கிரச பார்கஸ்வத்திய பாரத்வாஜ ஸ்ரீயார்ஷேய பிரபலான்வித பாரத்வாஜ கோத்திர ஸ்ரீகிருஷ்ண சரமணா ஸ்மஸ்மிபோஹோ சொல்லி நமஸ்காரம் பண்ணணும். பண்ணிட்டு உட்காந்து பூனில் இடம் பண்ணிட்டு அந்த எல்லாம் எடுத்துக்கணும். ஏதபிதரः சோம்யாசः गम्भीरेभिः पतिभिः पूर्णेभिः दत्तात्मभ्यं द्रविणे भद्रं रञ्जनः सर्ववीरं नियच्छद उशन्तस्व हवामहे उशन्तः समिधीमहि उशन्ने उषदावः पितॄणे हविषे अर्थवे अस्मात् कूर्चात् सकारुणिक वर्गते पितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि. 2 கூர்ச்சத்தை எல்லாம் போடணும். தீர்த்தத்தை போட்டு அதை எடுத்து 2ஐயும் பிரிக்கணும். பிரிச்சுட்டு கையில் வச்சுருந்து எள்ளும் ஜலமாக விடணும். ஏஷான் நமாதா நபிதா நபந்து நானிய கோத்திரனः தே சர்வே திருப்திமாயாது மயோ சிருஷ்டை குஷோதகைः திருப்யத திருப்யத திருப்யத. பூனல வளம் நேரம் போட்டுட்டு ஆசமனம் அச்சுதாய நமः அனந்தாய நமः கோவிந்தாய நமः கேசவா நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன त्रिविक्रमा वामन श्रीधर ऋषिकेश पद्मनाभ दामोदर.